எடப்பாடி பழனிசாமி தன்னை முன்னிலைப்படுத்தியே இந்த இயக்கத்தை ஒரு வழிபடுத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. அதாவது இந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட தொண்டர்களை, தலைவர்களை ஒதுக்குறாரு, தொண்டர்களை ஒதுக்குறாரு. அவருக்கு கூட அதாவது அந்த இயக்கத்துக்காக பாடுபட்ட எல்லாரையுமே ஒதுக்கிட்டு இருக்கிறாருங்கிறத அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் மூலமாக நாங்கள் பலமுறை இதுக்கு கருத்துக்களை எடுத்து கூடுறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய படத்தை போடாமல் தன்னை முன்னிலைப்படுத்தி அதாவது ஒரு சமுதாயத்துக்கு இவர் ஏதோ ஒரு தலைவர் மாரி கொங்கு அதில் இவருடைய உழைப்பு. அது மட்டும் இல்லாமல் அன்றைய பொதுப்பணி அவர் பேசும்போது அன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சராக நான் இருந்தேன்னு சொல்லுறது தவறு. அன்னைய பொதுப்பணித்துறை அமைச்சராக ராமலிங்கம் இருந்தார். ரெண்டாவது, இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வந்து 2016 சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவி அம்மா முன்னிலையில் பேச வச்சது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கும்போது. எதுவுமே ஊராக கூட இல்லாத எடப்பாடி பழனிசாமி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கூவத்தூரில் விலைக்கு வாங்கிட்டு வந்த முதலமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு மார்த்தட்டி கொள்வது வேடிக்கை. அது அண்ணன் செங்கோட்டையனுக்கு ஒரு உணர்ச்சி வரவேற்கிறோம்.